மக்களே, இன்னைக்கு வீட்ல வத்த குழம்பு வச்சிருந்தேன். செம்ம டேஸ்ட்ல இருந்தது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 லிட்டர் செக்கு நல்லெண்ணெய் 300 ரூபாய். பால் மாறாம நல்லெண்ணெய் வாங்கி சமைங்க. உடம்புக்கும் நல்லது. சமைக்கிற குழம்பும் சூப்பர் டேஸ்ட்ல வரும். சுண்டக்காய் வத்த குழம்பு கல்யாண வீட்ல செய்யற மாதிரியே செய்யணும்னா நல்லெண்ணெய் ஊத்தி சுண்டக்காய் வத்தல் போட்டு நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில வெந்தயம், சோம்பு, 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துட்டு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பூண்டை நான் தோல் உரிக்காம அரைச்சு சேர்த்துக்கிட்டேன். எண்ணெயிலேயே நல்லா வதங்கும் போதே செம்ம வாசனையா இருக்கும். நான் 2 பேருக்கு தான் குழம்பு வைக்கிறேன். அதனால பெரிய சைஸ் தக்காளி 2 தான் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததும் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு மிளகாத்தூளையும் நல்லா வதக்கி விட்டு வறுத்து வச்ச சுண்டக்காவையும் சேர்த்து சின்னதா லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கொதி வந்ததும் ஃபைனலா வெல்லம் கொஞ்சம் போல சேர்த்துக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அப்படியே சுட சுட சாப்பாடு வச்சுட்டு இந்த குழம்பையும் ஊத்திட்டு அப்பளம் முட்டையை வச்சு மாமாக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். இந்த சூப்பரான குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.